இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்கஹால் 2 ஆல்கஹால் குடுத்துருக்காங்க. வந்து பியூட்டனால் அண்ட் 2 மெத்தில் பியூட்டேன் 2 இது HBr கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்னு நம்ம பார்க்க போறோம். இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ரியாக்ஷன் தான். OH வெளிய போயிட்டு நமக்கு என்னன்னா, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து புரோமின் வந்து நமக்கு வந்து வரப்போகுது. ஓகே. அப்போ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பியூட்டனால்? பியூட்டனால் வந்து பார்த்தீங்கன்னா CH3, CH2, CH2, CH2OH. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பியூட்டனால். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இங்க வந்து நீங்க வந்து HBr வந்து நீங்க ரியாக்ட் பண்ண போறீங்க. அப்ப HBr நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, OH வெளிய போயிட்டு அந்த இடத்துல நமக்கு என்ன Br வந்து நமக்கு வந்து ஆட் ஆகும். அப்ப CH3, CH2, CH2, Br. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? 1 புரோமோ பியூட்டேன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இஸ் இட் கரெக்ட்? அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 புரோமோ பியூட்டேன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. கிளியரா? இதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கான ப்ராடக்ட். செகண்ட் நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? 2 மெத்தில் பியூட்டேன் 2 அப்ப வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த 2 மெத்தில் பியூட்டேன் 2 CH3, CH2, C. இங்க நீங்க என்ன பண்ண போறீங்க பாத்தீங்கன்னா CH3, CH3 இங்க நம்ம என்ன பண்றது OH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். OH வந்து ஆட் பண்றோம் இல்லையா? இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா HBr வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். HBr ஆட் பண்ணும்போது OH வெளிய போயிட்டு நமக்கு என்னன்னா Br வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆக போகுது. அப்ப CH3, CH2, C இங்க நமக்கு என்ன CH3 இங்க நமக்கு வந்து CH3 தென் நமக்கு வந்து Br வந்து கிடைக்குது. ஓகேவா? எப்பவுமே ஆர்கானிக் ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன் தான். நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இங்க வந்து வாட்டர் வந்து நமக்கு வந்து பை ப்ராடக்ட்டா கிடைக்க போகுது. OH வெளிய போயிட்டு புரோமின் வந்து ஆட் ஆக போகுது. ஏன்னா ஒரு ஃபங்ஷனல் குரூப் இருக்கும்போது அந்த ஃபங்ஷனல் குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொரு ஃபங்ஷனல் குரூப் நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இதோட மெக்கானிசம் அது இது இப்படி போய் அட்டாச் ஆகும், அப்படி போய் அட்டாச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாலேஜை ஃபுல்லா காட்டணும் அப்படின்றதுக்காக ஸ்டூடெண்ட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. நமக்கு வந்து மெக்கானிசம்லாம் நமக்கு தேவை கிடையாது. அது மெக்கானிசம் நமக்கு வந்து எப்போ தேவையோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரிக்னாட் ரிஏஜென்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டா கண்டென்சேஷன் அந்த மாதிரி நமக்கு மெக்கானிசம் எப்போ தேவையோ அந்த டைம்ல நம்ம வந்து மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ரியாக்ஷனுமே நீங்க மெக்கானிசம் 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 சொல்லி சொல்லி நீங்க கேட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். ஆனா நீங்க சிம்பிளா தெரிஞ்சுக்கங்க. OHன்றது ஒரு ஃபங்ஷனல் குரூப், புரோமின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்டிவ் ஃபங்ஷனல் குரூப். அப்ப என்னன்னா OH வந்து வெளில போயிட்டு HBr போய் நமக்கு வந்து ஆட் ஆயிடும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேணா திங்க் பண்ணலாம். சார் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா HCl ஆட் பண்ணும்போது நீங்க வந்து ரியாக்ட் ஆகாதுன்னு சொன்னீங்க. நம்ம ப்ரீவியஸ் கேஸ்ல நம்ம என்ன பண்ணோம்? லூகாஸ் ரீஜன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம். HCl ஜிங்க் குளோரைடு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகல. அப்ப இதுவும் ஹாலஜன், இதுவும் நமக்கு வந்து ஹாலஜன் தானே. அப்ப இங்க மட்டும் நமக்கு வந்து ஏன் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஹாலஜனை கம்பேர் பண்ணும்போது புரோமினோட ரியாக்டிவிட்டி நமக்கு வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்ப அந்த ரியாக்டிவிட்டி டிஃபரன்ஸை பொறுத்து நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்க ரொம்ப மெக்கானிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அவங்களுடைய நாலேஜை காட்டணும். நான் பெரிய இது ப்ரொஃபஸர்ன்றதை காட்டணுன்றதுக்காக நிறைய மெக்கானிக்ஸ் சொல்லி நிறைய காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. நீங்க அதெல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. என்ன கொஸ்டின் குடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஆன்சர் எடுத்து நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கங்க.